Hi friends, Assalamualaikum. Welcome to our Jahana's Cooking. நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாகவே நீங்கள் கணிச்சிருப்பீங்க. ஆமாங்க, கேஎஃப்சி தாங்க. ஆக்சுவலாக மதுரையிலே 4 இடத்துல கேஎஃப்சி பிரான்ச் இருக்குது. நாங்கள் கிராண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப கேஎஃப்சி ஐயர் பங்களாவுக்கு போயிருக்கோம். காலவாசலில் ஒரு தடவை சாப்பிட்ருக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரண்டு லாங் டிஸ்டன்ஸ்ன்னு சாப்பிட்டதே இல்லை. அண்ணா நகரில் சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதுவும் இல்லை, ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேகே நகரில் இப்போ தான் சாப்பிட வந்திருக்கோங்க. நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம், எப்போல்லாம் ஆஃபர் கிடைக்கும், லேட்டானால் ஒரு சிக்கன் கொடுக்குறாங்க, ஒரு 5 மினிட்ஸ் லேட்டானால் சிக்கன் கொடுக்குறாங்கங்க. அது எல்லாமே எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா பீஸுமே சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கேஎஃப்சியை அடிச்சுக்க எந்த ஒரு ஃப்ரைட் சிக்கனுமே இல்லைங்க. அப்புறம் நாங்கள் ஃப்ரைட் சிக்கன் மட்டும் வாங்கலை, கிரில் அந்த ஃபியரி சிக்கனும் வாங்கினோம். அதுவுமே டேஸ்ட்டாக பக்காவாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு தராங்க. நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே காம்போவில் தான் வாங்கினோம், செப்ரேட்டாக எதுவுமே வாங்கலை. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். எப்படியும் அந்த கேஎஃப்சி கேகே நகரில் உள்ளது ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே வந்திருக்கோம். நாங்கள் நேற்று நைட்டுக்கு டின்னராக அங்கே கேஎஃப்சி போயிருந்தோங்க. அப்போ ரொம்பலாம் ரஷ்ஷாக இல்லை. சனிக்கிழமை கூட்டம் இருந்துச்சு, ரொம்ப ரஷ்ஷாக இல்லைங்க. உங்களுக்கு அந்த கடையே ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. கேஎஃப்சி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்டீரியர் டிசைன் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அன்றைக்கி எதுவும் ஆஃபரான்னு கேட்டிருந்தோம். ஃப்ரைடேக்கு எதுவுமே ஆஃபர் இல்லை. அப்போ எப்போ ஆஃபர்னு கேட்டிருந்தோம், வெனஸ்டே மட்டும்தான் ஆஃபர்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் பில் போட்டு எல்லாம் வந்துருச்சு. பில் 1000 கிட்ட வந்துருச்சுங்க. இப்போ நாங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு கடையை வெயிட் பண்ண சொன்னாங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு கடையை சுற்றி காமிக்கிறேன். டோக்கன் வைஸ் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு டோக்கன் வந்துச்சு, அது கூப்பிட்றப்ப நம்ம போய் வாங்கிக்கிறணும். இங்கே இது நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடங்க. இந்த சைடு அந்த சைடும் ஹேண்ட் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாகவே இன்டீரியர் டிசைன் சூப்பராக இருக்குது. எனக்கு ஐயர் பங்களா உள்ள சிக்கன் ஃப்ரைட் சிக்கனை விட கேஎஃப்சி சிக்கனை விட இங்கே கேகே நகரம் அண்ணா நகரம் ரொம்ப பிடிக்குங்க. காலவாசல் நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது, அதனால் இப்போ எனக்கு ஐடியா இல்லை. ரொம்பவும் கூட்டம்னால ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. சப்போஸ் இப்போ நம்ம சொன்ன டயத்தை விட டெலிவரி லேட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பீஸ் சிக்கன் பெரிய பீஸில் ஒரு பீஸ் தர்றாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபர்னால் வெனஸ்டே தான் இந்த கடையில் ஆஃபர். ஆக்சுவலாக எல்லா கேஎஃப்சிலையும் வெனஸ்டே ஆஃபராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அங்கே எதுவும் காம்போவில் எதுவும் ஆஃபர் இருக்கான்னு கேட்டோம். அப்புறம் ஒரு காம்போ சொன்னாங்க, அந்த காம்போ தான் நாங்கள் வாங்கினோம். அதுலேயுமே பெப்சி கொடுக்குறேன், இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு மொஜேட்டோ வேணாலும் வாங்கிக்கலான்டாங்க. 2 மொஜேட்டோ ஒரு பெப்சி வாங்கினோங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே பெப்சி பிடிக்கும். இப்போ நாங்கள் எந்த ஆஃபரில் வாங்கியிருக்கோம்னா, இந்த காம்போவில் பக்கெட்டில் என்னென்ன இருக்குன்னா 2 மயோனஸ் கொடுத்துருவாங்க. அதில் சில்லி மயோனஸ் இருக்கும், இன்னொன்று நார்மலாக ஒயிட் மயோனஸ் இருக்கும். வெஜ்ஜு மயோனஸ் மட்டும்தான். இதில் 4 பீஸ் ஸ்ட்ரிப்பு, அந்த வெறும் பீஸ் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் விங்ஸில் ஒரு 6 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு பெரிய பீஸ் 4 இருக்கும். இது போக 4 தனியாக ஃபியரி பீஸும் வாங்கினோம். அதுபோக நாங்கள் இப்போ புதுசாக சீசாண்ட ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது 1 இயருக்கு மேலே இருக்கும். நாங்கள் இப்போ தான் வாங்கி சாப்பிட்றோம். அதுவுமே ஒரு 350 அந்த மாதிரி சம்திங் தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த சிக்கனுக்குள்ளே அந்த சீஸ் எல்லாமே போட்டு அதை பிச்சு சாப்பிட்றப்ப செமையாக இருந்துச்சு. இப்போ எங்களுக்கு டெலிவர் பண்ணது லேட்டாக கொடுத்ததுனால ஒரு சிக்கன் எக்ஸ்ட்ராவும் கொடுத்தாங்க. இது ஃப்ரீ சிக்கனுங்க, நாங்கள் காசு போட்டு வாங்கலை. இப்போ ஓவராலாக ஃபுல் காம்போ நாங்கள் வாங்கினது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த சீஸி க்ரீமியும் அப்புறம் சிக்னேச்சர் அந்த சில்லியும் சாஸ் கொடுத்துருந்தாங்க. 2மே சூப்பராக இருந்துச்சு. அது நம்ம தனியாக வாங்கினா 30 ரூபாங்க. நாங்கள் எப்போ கேஎஃப்சி போனாலும் அது நாங்கள் தனியாக 2மே வாங்கிட்டு வீட்டில் 1 டைம் நாங்கள் என்ன செய்வோம்னா, சாண்ட்விச் இருக்குதுல்ல, ப்ரெட்டில் சாண்ட்விச், அது செஞ்சு சாப்பிடுவோங்க. இந்த சீஸு கேஎஃப்சி சிக்கன் பார்க்குறப்பே செம்ம அழகாக இருந்துச்சு. அதையும் டேஸ்ட் பண்ணுறப்ப இன்னுமே பக்கா டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே மாதிரி நம்ம ஃபியரி சிக்கன் தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த தடவை சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் அவங்களே கொடுத்துருந்தாங்க, சில்லி ஃப்ளேக்ஸும் ஆர்கினோவும் கொடுத்துருந்தாங்க. அது 2யுமே நாங்கள் போட்டுட்டு தான் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ்னு 3 பீஸ் கிட்ட 4 பீஸ் கிட்ட வந்துச்சு. ஆளுக்கு நாங்கள் ஒவ்வொன்று பிரிச்சுக்கிட்டோங்க. இதில் நாங்கள் ஃபைனலாக 1 வாங்கினோம், அது நாங்கள் சாப்பிட்டாச்சு. அது நம்ம வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சு, வீடியோ எடுக்க முடியலை. 99 ரூபீஸுக்கு சப்பாத்தியில் சிக்கன் ஃப்ரைடை ரோல் பண்ணி கொடுப்பாங்க. அதுவுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைமாக இருந்தால் நீங்கள் அங்கே ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஐயர் பங்களா கேகே நகரை விட அண்ணா நகரில் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க.
ஆனால் இதை காட்டியும் மெட்ராஸில் சிட்டி சென்டரில் தான் எங்களோட ஃபேவரட் KFC சிக்கன் எங்களுக்கு அங்கே ரொம்பவே பிடிக்குங்க. அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் இங்கே எங்கேயுமே கொண்டு வர முடியல. ஆனால் திருச்சியில் உள்ள KFC சிக்கனில் எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சுங்க. சென்னையில் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருந்துச்சு. இப்போ இதில் தனியாக ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதோட நம்ம மிக்சிங்காகவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்றத விட டொமேட்டோ சாஸ் இல்லாமலே பக்கா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இதை சாப்பிட்டு முடித்தோம். அதுக்கப்புறம் அந்த சப்பாத்தி ரோலும் சாப்பிட்டாச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது போக அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபியரி சிக்கன், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பெரிய சிக்கன், ஃப்ரைட் சிக்கன் எல்லாமே ஒவ்வொன்றா சாப்பிட ஆரம்பித்தோங்க. எல்லாமே செம்ம டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. ஃப்ரெஷ் சிக்கனுங்க, அதை பார்க்கவே செம்ம டேஸ்ட்டு. விங்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்றப்ப அதுக்கு மேலே வந்து பெரிய பெரிய மசாலா ஒன்று போட்டிருந்தாங்க. அது பெரிய பெரிய மசாலாவாக என்னென்னு தெரியல, அவங்க தூவிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நார்மல் ஃப்ரைட் சிக்கனோட அந்த தூள்லாம் மேலே போட்டதில் இன்னும் ஒரு அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்ட்ரிப்பு வந்து 4 ஸ்ட்ரிப்பு வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று பிரிச்சுக்கிட்டோம். ஒரு ஆளுக்கு மட்டும் 2 ஸ்ட்ரிப்பு எக்ஸ்ட்ரா வரும். அது எனக்கு வந்துருச்சு. ஏன்னா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு எப்போவுமே ஸ்ட்ரிப்பு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பீஸ் மட்டும் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு எலும்பி போனோ எதுவுமே இருக்காது. பெரிய பீஸு நாங்கள் எடுத்து பிரிச்சுக்கிட்டாச்சு. ஆளுக்கு ஒவ்வொரு சின்ன பீஸு, பெரிய பீஸு, அப்புறம் விங்ஸில் வந்து ஒரு குட்டி லெக் பீஸ் மாதிரி இருக்கும் அது, அப்புறம் வந்து விங்ஸ் பீஸ், இந்த மாதிரி பிரித்தாச்சு. அதுவும் நாங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்டு பார்த்தோம், மைனஸ் தொட்டு சாப்பிட்டோம். நல்லாவும் இருந்துச்சுங்க. நார்மலாக தனியாக சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. அதை வந்து சாஸோடு செட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு மோஸ்ட்லி நாங்கள் KFC என்னோடய ரிசானோட ஃபேவரட். நாங்கள் போகணுண்டா சிக்கன் கடைன்னு போகணுன்னா KFC போவோம். மேரி ப்ரௌன் ஒருக்கா போயிருக்கோங்க. மேரி ப்ரௌனில் எங்களுக்கு என்ன பிடிக்குன்னா பர்கர் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அங்கே போகிறப்ப அடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். மேரி ப்ரௌன் தனியாக கடையில் போனதை விட நாங்கள் விஷால் மாலில் உள்ள மேரி ப்ரௌனுக்கு தான் போயிருக்கோம். அங்கே போனோன்னே ரிஷானுக்கு வந்து சிக்கன் பால் இருக்குல்ல, அந்த சிக்கன் பால் வாங்கி கொடுத்துருவோம். எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பர்கர் வாங்கி ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம். மேரி ப்ரௌனில் பர்கர் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் நம்ம இங்கேயுமே KFCலேயுமே பர்கர் சூப்பராக இருக்கும். ஓவராலாக இப்போ நாங்கள் ஒரு 7:30 8 o'clock வந்தோம்னா நாங்கள் வெளியில் போகிறப்ப ஒரு 1 hour அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணாங்க. பொறுமையாக சாப்பிட்டோம். லெக் பீஸ் எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்களேன். இங்கே KFC இங்கே உள்ள KK நகர், அண்ணா நகரில் தாங்க இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ் பீஸாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஓவராலாக எங்களுக்கு எதுவும் ஒரு ஃபங்க்ஷன்டா, ரிசானோட பர்த்டே, இல்லாட்டி என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே, இல்லை எங்களுக்கு கல்யாண நாள் எது வந்தாலும் நாங்கள் வந்து KFC ஃப்ரைட் சிக்கன் நாங்கள் எங்கள் அண்ணா நகர் இல்லை KK நகர் கடைக்கு வந்துடுவோம். ஆனால் அண்ணா நகருக்கு தான் போயிருக்கோம் ஃபஸ்ட் டைம். KK நகர் தான். ஆனால் ரேர் தாங்க. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் நாங்கள் சாப்பிட வருவோங்க. அங்கே போய் சாப்பிட்டு இதுவரை நல்லா இல்லைண்டே இல்லை. செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. என்னோடய ஹஸ்பண்டுக்கு எப்போவுமே அந்த டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். நான் வந்து நார்மலாக ஒரிஜினல் அந்த ஃப்ரைட் சிக்கன் டேஸ்ட் பண்ண தான் எனக்கும் ரிஷானுக்கும் பிடிக்குங்க. லைட்டாக அவங்க கொடுத்துட்டாங்கன்னு தொட்டு சாப்பிட்டுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட மொஜெண்டோ அங்கே ஃபேவரட். என்னோடய ஃபேவரெட்டு மொஜெண்டோ ரொம்பவே பிடிக்கும். அது லெமனும் புதினாவும் போட்டு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அது ஃபுல்லாக நாங்கள் இழுத்துருவோங்க எப்போவுமே. இப்போ நாங்கள் ஓவராலாக எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்களுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. 2 பீஸ் மிச்சம் இருக்குது. இதை அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். இப்போயே சாப்பிட முடியல, ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குறோண்டு. நாங்கள் வாங்கின பில்லுங்க எப்படியும் 1000 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு, கூடவே வந்துச்சுங்க. 2 பில்லாக போட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு. கூட்டம் இன்றைக்கி அவ்வளோ இல்லைங்க. ஃப்ரைடேன்றனால. சாட்டர்டே சண்டே தான் அதிக கூட்டமாக இருக்கும். நீங்கள் ஃப்ரைடே மார்னிங் மதியானம் லன்ச் டைம் வந்தாலும் சரி, நம்ம ஈவினிங் வந்தாலும் சரி, அவ்வளோலாம் கூட்டம் வரல. இப்போ சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண வந்துட்டோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ஓவராலாக எந்த KFC கடைக்கு போனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இப்போனா அண்ணா நகர் இல்லாட்டி KK நகர் போங்க. எனக்கு ஐயர் பங்களாவில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நான் ஒரு தடவை இல்லை 2 தடவை போய் சாப்பிட்டேன். 2 தடவுமே எனக்கு சிக்கன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த KFCன்றாலே அண்ணா நகர் KK நகர் தாங்க. அண்ணா நகர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், என்னோடய ப்ரிஃபரன்ஸ். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் வந்து உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.